கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு குறித்த சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதா, திமுக தொடர்பு வெளிவராமல் தடுக்க துடிப்பது ஏன் என தமிழக அரசு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் நச்சு சாராயம் குடித்த 67 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிசிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. கள்ளச்சாராய சாவு வழக்கில் உண்மைகள் எக்காரணத்தை கொண்டும் வெளியில் வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்துடன் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. கள்ளச்சாராய சாவு வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்காத தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் திமுக அரசு எந்த தவறும் செய்யவில்லை, சட்டப்படித்தான் செயல்பட்டது என்றால் வழக்கை சிபிசிஐயிடம் ஒப்படைப்பதில் எந்த தயக்கமும் இருக்க தேவையில்லை. மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் தேவையில்லை. ஆனால் இந்த வழக்கில் அவசரமாக மேல்முறையீடு செய்திருப்பதன் மூலம் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியது, அதற்கு மறைமுகமாக ஆதரவளித்தது உள்ளிட்ட உண்மைகள் வெளிவந்து விடுமோ என்று திமுக அரசு அஞ்சுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதற்கு அப்பகுதியை சேர்ந்த ஆளும் திமுகவின் நிர்வாகிகளும் சட்டசபை முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களும் தான் முழு ஆதரவாக இருக்கின்றனர். இதுதான் பாமகவின் குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டால் இந்த உண்மைகள் அனைத்தும் வெளிவந்துவிடும் என்ற அச்சம்தான் மேல்முறையீட்டுக்கு காரணமாகும். சில தவறுகளை சில காலம் மறைக்கலாம், பல குற்றங்களை பல காலம் மறைக்கலாம். ஆனால் எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் எல்லா காலத்திற்கும் மறைக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தாலும் கூட அதிலும் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்படும், இது உறுதி. இவ்வாறு அன்புமணி அவர்கள் கூறியுள்ளார்.